வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன உங்க கேள்வி? ஒருத்தவங்க ஜாதகம் இல்லாமல் அவங்களுடைய கிரக நிலைகளை வச்சு அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையுங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லலாம்மா. ஒருத்தருக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து அவங்க ஜாதகமே இல்லை, அவங்களோட பிறந்த நாள் வந்து தெரியல அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்கு எந்த கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்றது வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹேபிட்ஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்து அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, அப்பாவோட பிரச்சனை வருதுன்னா சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இப்போ வந்து என்னன்னா, சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம்னா, தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து புதன் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து என்னன்னா கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா புதன் பாதிக்கப்பட்டு அவங்களுக்குலாம் வந்து லேண்டு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ வந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டு அப்படின்னா எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன சண்டைகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி குரு ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா அறிவை எங்க காட்ட தெரியணும்னு தெரியாம அங்கே காட்டுறது, இந்த ஆசிரியர்களுக்கு வந்து புத்தி சொல்ற மாதிரி இது பண்றது, எந்த இடத்துல அறிவை காட்டக்கூடாதோ அந்த இடத்துல எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து என்னன்னா, அந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காரு அப்படின்னாலே சொல்லிடலாம், அவருக்கு வந்து என்னன்னா சனி வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம வந்து ஈஸியா சொல்லிடலாம். ராகு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் அதிகமா இருக்கும், ரொம்ப சரக்கடிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து கேது வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு அப்படின்னா ஆன்மீக சிந்தனையே இருக்காது, கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து நம்ம வந்து கரெக்டா சொல்லிடலாம், ஜாதகமே இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேற என்ன தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் சொல்லலாமா? பரிகாரம் வந்து எப்படி சொல்லலாம்னா, வந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சிவ வழிபாடு பண்ணலாம். அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் வந்து வாங்கி கொடுக்கலாம், அப்பா வந்து ஏதாவது சுமூகமான இது பண்ணலாம். இப்போ சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பௌர்ணமி தியானம் நல்லா பண்ணலாம். அது பண்ணாங்கனாலே ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். இது ஒரு திங்கட்கிழமையில வந்து அம்மன் வழிபாடு வந்து பண்ணலாம், இது பண்ணலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு வந்து பழனி ஆண்டவர், அவரை வந்து வழிபாடு பண்ணலாம். அந்த காவல்துறை, இந்த செக்யூரிட்டி கார்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஏதாச்சும் வந்து நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க வந்து சரியா இருக்கும். அதுக்கப்புறம் புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்க வந்து என்னன்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம். திருநங்கைகளுக்கு ஏதாவது வந்து வாங்கி வந்து நீங்க வந்து ஏதாவது காசு வந்து உதவி பண்ணீங்கன்னா இந்த லேண்டு சம்பந்தமான டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். இப்போ வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு வந்து பாதிக்கப்பட்டது வந்து சரி பண்ணணும்னா திருச்செந்தூர் முருகரை வந்து வழிபாடு பண்ணலாம். குருவுக்கு ஆசிரியர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், ஆசிரியர்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து சனி பகவானை வந்து திருப்திப்படுத்தணும்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம், காவல் தெய்வ வழிபாடுகளும் பண்ணலாம். ராகு வந்து பாதிப்பு வந்து சரி பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த கருமாரியம்மன் அந்த மாதிரியான தெய்வங்கள், இந்த ஸ்ரீகாளஹஸ்தி அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு வந்து போகலாம். அது பண்ணீங்கனாலே ராகுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும். இப்போ கேது வழிபாடு வந்து என்னன்னா விநாயகரை வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பக்காவா வந்து அவர் பண்ணி கொடுப்பாரு. மூதாதையர்கள், அதாவது வந்து என்னன்னா பாட்டி வழி வந்து மூதாதையர்களுக்கு ஏதாச்சும் பண்ணீங்கன்னாலும் அந்த கேதுவோட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆயிடும். முக்கியமா வந்து விநாயகர் வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரியே வந்து என்னன்னா நீங்க ஜாதகம் வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 6383866221 நம்பருக்கு வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து உங்க டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் எல்லாம் போட்டீங்கன்னா நம்ம பக்காவா ஜாதகம் பார்த்து கொடுப்போம். உங்க வாழ்க்கைக்கான திறவுகோலா கூட இது வந்து இருக்கும். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.